இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 4க்கு 4 உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினரி ரன்னிங் ஒயர் கூட பின்னம் அல்லவா, அதுக்கான கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இங்கே 2 கலர் இருக்கனால நான் வந்து ஒவ்வொரு கலர்லேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து 2 ஒயர் கைப்பிடி நான் போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நீளத்தில் 4, 5, 6 7வது பின்னலில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இங்கே 7வது பின்னலில் மேல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 4வது பின்னல நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் கைப்பிடி. ஒரு சைடு நான் போட்டுட்டேன், இன்னொரு சைடு நம்ம எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னாப்ல 2 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கோம். 2 கலர்ல இருந்து ஒரு ஒயர் நீங்க எடுத்துக்கங்க. இந்த ஒயரோட நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 அடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உள் ஒயர் பாத்தீங்கன்னா மொத்தமா 12 ஒயர் வைக்க போறோம். நீங்க வந்து ஒரே நீளமா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 3 அடியில 6 ஒயர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா வரும்னு வச்சுக்கோங்க. மடிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து 6 ஒயர் எடுத்தீங்கன்னாவே 12 ஒயர் உள் ஒயர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். நம்ம இங்க நான் பார்த்தீங்கன்னா உள் ஒயர் வந்து 4 ஒயர் மட்டும் ஒரே நீளமா 3 அடியில் எடுத்துட்டு மீதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கிட்ட இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருக்கு. ஸோ அதான் நான் யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி பின்னலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உள் ஒயர் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து 6.5 அடியில் எடுத்திருக்க ஒயர் வைப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ணுது. ஸோ இங்கேருந்து 4, 5, 6 7வது பின்னல்ல மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது பின்னல்ல நம்ம ஜாயின் பண்ணோம் அதுக்கு அடியில். ஸோ இந்த பின்னல் விட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உள் ஒயர் நான் 4 ஒயர் எடுத்திருக்கனால 4ஐயும் ஒரே லென்த்தில் எடுத்திருக்கனால அது 4ஐயும் சீராக வச்சு நான் வந்து அந்த கேப் அந்த பின்னல் சுற்றி நான் அப்படி எடுக்க போறேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு 2 சைடும் உங்களுக்கு சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து 6.5 அடியில ஒயர் எடுத்திருக்கீங்களவா, அதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இது வந்து எந்த கலர் முன்னாடி வைக்கணும்லாம் கிடையாது, எது வேணாலும் நீங்க வைக்கலாம். இந்த வெளி பக்கமா நீங்க வந்து அதே மாதிரியே நீங்க சுத்தி எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளதான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளி பக்கமா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் வரணும். அந்த மாதிரி தான் வச்சு எடுக்கணும். இந்த வெளி ஒயரும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கங்க. உள் ஒயர் முதலே நம்ம சரி பண்ணிட்டோம், அதனால அதை புடிச்சிட்டு நீங்க வந்து இது சரியா இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 4 ஒயர் வச்சிருக்கேன் நான். நீங்கள் 6 ஒயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஐயும் இந்த மாதிரி வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 ஒயர் நான் வச்சிருக்கேன், அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு 8 ஒயர் வந்திருக்கு. இப்போ எனக்கு உள்ள மடிச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் 8 ஒயர் வந்திருக்கு. மீதி இருக்க 4 ஒயருக்கு பார்த்தீங்கன்னா நான் பிட் ஒயர்ஸ் தான் வைக்க போறேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பின்னா லூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது டாட்ஸ் கைப்பிடிங்கனால பார்த்தீங்கன்னா ஒரே கலரை வந்து ஒரு சைடாக கொண்டாந்துக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ, ஸோ அதை வந்து இந்த சைடு கொண்டாந்துக்கிறேன். அப்புறம் இந்த பிங்க் வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கலரை ஒரு சைடாக நம்ம கொண்டாந்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். பின்னாடி இருக்க ஒயர் இருக்கலவா, இதை வந்து இப்படி பின் பக்கமா அப்படி நீங்க கொண்டு போறீங்க. உங்களுக்கு உள் ஒயருக்கு அடியில கொண்டு போகணும்னு வச்சுக்கலாம். கொண்டு போயிட்டு இந்த சைடு வந்து 2 ஒயர் இருக்கலவா, அதுக்கு நடுவுல இப்படி எடுத்து விடணும். விடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விடணும். அடுத்தது இந்த சைடு இருந்து எடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு இருந்து கொண்டாந்தோம். இப்போ ரைட் சைடு இருந்து பின் பக்கமா இருக்க ஒயரை இப்படி கீழ் பக்கமா கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவுல இப்படி எடுத்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியாப்ல விடுறோம்னு வச்சுக்கலாம். நாம வந்து உள் ஒயர் இன்னும் அட்டாச் பண்ணுவோம்னால நம்ம லூஸாவே பின்ட்டு வரும். நீங்க வந்து ஒரே நீளமா ஒயர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இப்பவே டைட் பண்ணிட்டு வந்துக்கலாம்னு வச்சுக்கலாம். அடுத்து இப்போ வந்து ரைட் சைடு இருந்து கொண்டாந்துட்டா அடுத்து லெஃப்ட் சைடு பின்னாடி இருக்க ஒயரை கீழ் பக்கமா கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன் நான். அடுத்து ரைட் சைடு இப்படியே மாத்தி மாத்தி நம்ம கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறோம். இப்போ நம்ம இன்னும் 4 ஒயர் உள் ஒயர் வைக்கணும் அல்லவா, அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி
நான் வந்து இந்த ஒயருக்கு நடுவில் விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும்னு வச்சுக்கோங்க. ஈஸி இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. உள்ள 2 3 4 ஒயர் நான் விட்டுட்டேன் உள்ள. உங்களுக்கு வெளியே வராமல் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த உள் ஒயர் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெளியே இருக்க ஒயரை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கங்க. இப்போ பின்ன ஆரம்பிக்க வேண்டியது. கடைசியாக நம்ம வந்து ரைட் சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ லெஃப்ட் சைடு இருக்க பின்னாடி இருக்க ஒயர் நீங்கள் கொண்டு போய்க்குங்க. 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடணும். அடுத்து ரைட் சைடு இருந்து கொண்டு போகிறேன். 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். இந்த மாதிரியே பின்ட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். டைட்டாக நல்லா பிடிச்சிட்டோங்க. நீங்கள் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா பிட் ஒயர் வைக்கிறீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துல இன்னொரு ஒயர் அட்டாச் பண்ணிட்டே வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக உங்களுக்கு ஹேண்டிலோட நீளத்தில் 12 ஒயர் தான் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இருக்கணும். அது பார்த்துட்டே வந்துடுங்க. அவ்வளோதான். அப்புறம் அப்படியே மாற்றிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸோ எடுத்து விடுறேன். நடுவில் எடுத்து விடுறேன். அடுத்து இந்த சைடு இருந்து கொண்டு போய் நடுவில் எடுத்து விடுறேன். இந்த மாதிரியே மாற்றி போட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அப்படியே ஜடையெல்லாம் பின்றாப்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். நான் இது வந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா முதலே நம்ம கைப்பிடி போட்டிருக்கனால நீங்கள் வந்து இதை கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு அந்த கைப்பிடியோட வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருக்குன்னா நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை வந்து கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு சைடு நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி நீளமாக நல்லா டைட்டாக பின்னிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா வச்சு பாருங்கள். நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து 2ஓட ஹைட்டும் சேமாக வரணும்னு வச்சுக்கோங்களேன். சரி சமமாக வரணும். நீங்கள் கரெக்டாக கிட்ட வச்சு பிடிச்சிங்கன்னா 2ம் சரி சமமாக வரணும். எனக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இங்கே உள் ஒயர் பார்த்தீங்கன்னா இருக்கல்லவா, அதை வந்து வெட்டி விட்டுட்டு நம்ம வெளி ஒயரை வந்து நம்ம அந்த சைடு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெளியில் இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா இப்படி மடித்து எடுத்துங்க. எடுத்துட்டு உள் ஒயரை வந்து ஒன்றொன்னா நீங்கள் வந்து வெட்டி விடுங்க. கிட்ட எவ்வளோ கிட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட நீங்கள் வெட்டி விடணும்னு வச்சுங்களேன். ஒன்றொன்னா வெட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிட்ட வெட்ட முடியும். வெளியில் இருக்க ஒயரை வெட்டி விட்டுறாதீங்க. ஒன்றுனா வெட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிட்டே வெட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு இது இப்படி எடுத்துக்கங்க. கரெக்டாக நீங்கள் பிரித்து விட்டுறாதீங்க. பார்த்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 2 சைடும் எடுத்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு இது எல்லோ இங்கே முடியுது இந்த பார்டரு. ஸோ பார்த்தீங்கன்னா 4 5 6 7 மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 4வது பின்னல் கீழே. ஸோ நம்ம இங்கே அட்டாச் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இந்த சைடும் இன்னும் 2 ஒயரை நீங்கள் அந்த பின்னல் சுற்றி இந்த சைடும் நீங்கள் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உள்ளே விட்டுக்குங்க. விட்டுட்டு நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துங்க. உள்ளே இழுத்துட்டு 2 சைடு வந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஒயர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்க. இப்போ டைட்டாக இப்போ எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் டைட்டாக நீங்கள் உள்ளே சொருகி விட்டுணும். அந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் உள்ளே சொருகி விட்டுணும். அதே மாதிரி அது சொருகினதுக்கப்புறம் இதையும் ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விடணும். நான் ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாத்தையும் நம்ம சொருகி விட்டுட்டோம். இந்த மாதிரி நான் வந்து இப்படி கீழே கொண்டு போய் ஃப்ளாட்டாக சொருகி விட்டுருக்கேன்னு வச்சுக்கலேன். இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து இப்படி பொழந்து வராப்புல இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி கிட்ட வச்சு நம்ம கட்டி விட போறோம்னு வச்சுக்கலாம். ஸோ நான் பிட் ஒயர்ஸ் கொஞ்சம் இருக்கீங்கிட்ட, அதனால அதை எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் ரன்னிங் ஒயரில் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிட்ட வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் அந்த இடத்துல கட்டி விட்டுருங்க நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேலே இருக்க பின்னல் இருக்கல்லவா, அந்த கேப்பில் விட்டு ஒரு 2 தடவை நீங்கள் சுற்றி விடணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விடுறோம். அந்த பின்னல் தாண்டி இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி விடுறாப்புல ஆயிடுது.
இன்னொரு தடவை நான் எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கிற தளவு வந்து இன்னொரு தடவை எடுத்துகிட்டு வந்து ஸோ 3 தடவை உங்களுக்கு கட்டி விடுறாப்புல ஆயிடுது உங்களுக்கு. இங்கே திருப்பி உள்ளே கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி. இதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணும். ஸோ உள்ளே விட்டுட்டு நீங்கள் உள்ளே இருக்க அந்த ஒயர்ஸை நீங்கள் சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே அப்படியே நீங்கள் சொருகி விட வேண்டியதான். குட்டியாக தான் இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் இந்த சைடும் பண்ணணும். நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி இப்போது இழுத்து உள்ளே கட்டிட்டு நான் வந்து உள்ள ஒயர் வந்து சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஹேண்டில். உங்களுக்கு இந்த கூடை எப்படி போடுறேன்னா அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன் முதலே. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.